விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் என்றால் வினைகளை எல்லாம் வேறறுப்பவன் என்று பொருள். வினைகளை எல்லாம் வேறறுப்பவன். நாம் முற்பிறவியில் செய்த வினைகளின் தொகுப்பு அனைத்தையுமே காலி செய்து நம்மை கடைத்தேற்றுவதற்குரிய வல்லமை இந்த விநாயகர் பெருமானுக்கு உள்ளது. அதுதான் முக்கியமானது. இந்த விநாயகர் வழிபாடு நம்மளிடம் உள்ள குற்றம் குறைகளெல்லாம் களையக்கூடியது. கல்வியை துவங்குவதற்கு முன்னால் விநாயகரை வழிபட வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்னால் விநாயகரை வழிபட வேண்டும். ஏன் என்றால் அவன் விக்ன விநாயகன். அனைத்திலும் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து நம்மளை நல்வழிப்படுத்தி வெற்றி காண வைப்பவன் வெற்றி விநாயகன். அதுதான் முக்கியமானது. அந்த விநாயகனுடைய அம்சம் என்ன, தாற்பயம் என்ன? கஜமுகாசுரன் என்ற ஒருவன் சிவனிடம் வரம் பெற்றான். என்ன வரம் பெற்றான்? மனிதர்களாலேயோ விலங்குகளாலேயோ ஆயுதங்களாலேயோ நான் அழியக்கூடாது என்று வரம் பெற்றான். வரம் பெற்று தேடி தேடி நல்லவர்களையெல்லாம் துன்புறுத்தினான். தேவர்களையெல்லாம் துன்புறுத்தினான். உலகங்களில் உள்ளவர்களெல்லாம் துன்புறுத்தினான். அனைவரும் வேண்டுதல் சிவபெருமானிடம் முறையீடு செய்ய சிவபெருமான் யானை முகத்துடன் நம்மளுடைய விநாயகரை படைத்தார். விநாயகர் நேரடியாக அந்த கஜமுகாசுரனை தன்னுடைய தந்தத்தில், ஏனென்றால் விநாயகருக்கு யானை முகம், மனிதனாகவும் இல்லாமல் விலங்குகளாகவும் இல்லாத ஒரு உருவம் அல்லவா. அதோடு அவன் வேண்டிய வரத்தின்படி எந்த ஆயுதங்களாலும் இல்லாமல் தன்னுடைய தந்தத்தில் ஒன்றை ஒடித்து அவனை குத்தி கொன்றார். அவன் பழையடியும் அதோடு விடவில்லை, மூஞ்சூர் வடிவமாக வந்தான். அஞ்சர மூஞ்சூரை அடக்கி தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டார். இதான் விநாயகரனுடைய அம்சம். விநாயகர் தோன்றிய ஒரு நிகழ்வு. அவர் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் அஸ்த நட்சத்திரத்தில் தோன்றினார். விருச்சிக லக்கணம். அவருக்கு குரு பகவான் கடகத்தில் உச்சம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி. இந்த மாதிரி பல சகல கலைகளுக்கும் வல்லுநராக அவர் விளங்கும்படியான அம்சத்தில் அவர் பிறந்தார். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே மனதில் திறமை உடையவராகவும் மன வலிமை உடையவராகவும் இருப்பார்கள். இத்தகைய விக்ன விநாயகரை நாம் போற்றி வணங்கினால் நம்மளுடைய வினைப்பயன் முழுதுமே கழிந்து நாம் ஔவையாரை போல கடைத்தேற்றம் பெறுவதற்கு ஒரு வழியாகும். மேலும் விநாயகர் வழிபாடு செய்து நாம் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் விருத்தி அடையும். எந்த கல்வியை தொடங்கினாலும் இந்த கல்வி விருத்தி அடையும். ஆக விநாயகர் வழிபாடு இந்த அளவு முக்கியமானது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகருக்குரிய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வஜமான்ய ஸ்வாகா. இந்த மூல மந்திரத்தை எவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு ஞானம் பெருகும். ஞானம் பெருகுதான் நிலையான செல்வம். அதற்காக இந்த மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இறைவனின் அம்சமாக உருவான எங்கள் தேவனே. இறைவனின் அம்சமாக உருவான எங்கள் தேவனே, அதாவது சிவனின் அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டார். வக்ரதுண்டாய தீமகி, வளைந்த தும்பிக்கையை உடையவனே. வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். யானைமுக கடவுளே, உன்னை வணங்குகிறோம். நீ எங்களை பொறுத்தறிந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் பொறுத்தறிந்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் என்பது இதனுடைய பொருள். இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் 3 முறை சொல்ல வேண்டும். விநாயகர் பெருமானை அருள் பெற்று நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். இதை வளரும் தலைமுறைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கள் என்பதை வேண்டுதலாக வைத்து என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.